நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், நமஸ்காரம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. மேம், எல்லாருமே நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா குரு பேச்சு சனி பேச்சுன்னு ஆரம்பிச்சு இப்போ சனி வக்ரத்துக்கு வந்து நிக்கிறோம். ஏன் திருப்பியும் இந்த சனி வக்ரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா மேம்? கண்டிப்பாங்க, அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சுபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனி. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. சனி பகவானை பகவான் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சனி பகவானுக்கு 9 கிரகத்திலையும் ஈசனுடைய அருள் பெற்றவர். அதனால அவருடைய பகவான்கிற மரியாதைக்கு நிமித்தமா சொன்னாலும் அவரை நம்மளை பிடிச்சுக்க மாட்டார். அது ரொம்ப நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். மற்ற கிரகங்களை கூட ராகு கேது அப்படின்னு ஒருமித்து சொல்லலாம், சனி பகவானை மட்டும் அப்படி சொல்லக்கூடாது. அதே போல குழந்தைகள் எல்லாம் நம்ம திட்டுறோம்னு வச்சுங்களேன், அந்த சனிங்கிற வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல காலசக்கரத்துக்கு 12ஆம் பாவகத்துல 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய அமைப்புல ஒரு 12ஆம் பாகம்ங்கிறது விரயஸ்தானத்துல பயணிச்சிட்டு இருக்கார். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ரிவர்ஸ்ல இப்ப வரப்போறார். இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது தான் வக்கரகதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது கிட்டத்தட்ட 138 நாட்கள். அப்ப மீனத்துடைய பலாபலனையும் கும்பத்துடைய பலாபலனையும் பக்கத்துல ரிவர்ஸ்ல போய் அங்கேயும் அதுல சில விஷயங்களை எடுத்துட்டு 2 பாவகத்துடைய தன்மை பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புல எல்லா ராசிக்காரர்களுக்கும் சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 27ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய சனி வக்கரம் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். பின்னோக்கி நகரும் பொழுது அதோட பலாபலன்கள் 2 ராசிக்கும் சேர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள். டிசம்பர் 11ஆம் தேதி வரையிலுமே இந்த வக்கரகதி இருக்கு. அப்ப வக்கர நிவர்த்தி டிசம்பர் 11ஆம் தேதி தான் நமக்கு பலாபலனை முடிப்பார். இப்ப 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய விஷயத்துல 4 மாதம் தொடர்ந்து இப்படி பயணிக்கக்கூடிய இந்த சனி வக்கரகதியில என்னன்னா பல விஷயங்களை பின்னோக்கி நகர்தல்னு சொன்னோமா வக்கரத்துக்கு, அந்த நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 7.5 சனி இருக்கு, அஷ்டமத்தி சனி இருக்கு, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி பகவானுடைய தாக்கம் எல்லாம் குறையும். இதுதான் விசேஷங்க. கண்டிப்பா மேம். இவங்களை சுத்தி என்னதான் 100 பேர் இருந்தாலுமே தான் தனிமையா இருக்கிறதாவே உணர்வாங்க. ஆனா அவங்கள மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பர்சன்ஸ், அத மாதிரி உங்களை மாதிரி வச்சுக்கலாம், அட்ராக்டிவா இருக்க பர்சன்ஸ்னு. சோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா 8ஆம் இடங்க. அந்த நக்கல் விஷயமா கரெக்டா சொல்லியிருக்கீங்க, சந்தோஷம். அந்த தனிமை விரும்பி ஒரு மன அழுத்தம், இது மாதிரி மனசுல சில கசப்புகள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, இங்க சந்திரன் நீசமா காலசக்கரத்துக்கு 8ஆம் பாவகம், அந்த மன அழுத்தம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல குடும்பம் சார்ந்து, தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருங்க. வயதாக ஆக ஆக அவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணும். இதான் விருச்சிகம். இப்ப மோடிஜியே உங்களுக்கு தெரியும், அனுஷ நட்சத்திரம் இதெல்லாம் இருப்பினும் இப்ப 4ஆம் பாவகத்துல ராகுவோட சனி பகவானுடைய கனெக்டிவ் வருது. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சுகம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அலைச்சல்களை உண்டு. ஆனா கொடுக்கும். இப்ப வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, வீடு பாதியிலே நின்னு போச்சு, அதெல்லாம் இப்ப கடகடன்னு ஆயிரும். லோன் கிடைக்கலங்க, இஎம்ஐ போட்டு வாங்கிறோம், அது பேங்க் லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அது கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைக்குமா? அப்ப அவங்க வீடை பினிஷ் பண்ணிடுவாங்க. அப்ப ஆவணியில கிரகப்பிரவேசம், புரியுதுங்களா? அப்ப தடைப்பட்ட விஷயம் வீடு விஷயமா இருக்கட்டும், ஒரு கார் எடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் லோன் போட்டு கண்டிப்பா இந்த டைம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயத்தை கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, கல்விக்காக வெளியே போகிற விஷயங்கள், தன்னோட பிள்ளைங்க வெளியே போய் படிக்கணும். ஏன்னா குரு பாக்குறார் விருச்சிகத்தை. இப்ப குரு உச்சம் பெற்று பாக்குறார் 5ஆம் பாவகமாக. அப்ப 5ஆம் பார்வைக்கான அமைப்புல ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப பூர்வ புண்ணியத்துடைய யோகம் கிடைக்கும். அதே போல குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிகத்துக்கு இருக்கிறதுனால சில விஷயங்களும் குடும்ப சார்ந்து ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமையில சின்ன சின்ன சலசலப்பு, கைகலப்பு எல்லாம் வரலாம். ஆனா ரொம்ப பிரிவினையே கொடுக்காது. கண்டிப்பா மேம். இவங்களுக்கு அம்மா வழி ஆதரவுங்கிறது எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ சனி வக்ரம் இதுல ஆதரவு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் உறவுகள்ல? ஆமா, சந்திரன் நீசம்னு சொன்னோம். அம்மா வழி வர்க்கம், அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வயதோட்டம் பொறுத்து ஒரு அம்மா இருக்காங்க, எங்களோட அம்மா 86 வயசுல எனக்கு வியாதி இல்லைன்னு சொல்றதுல சாத்தியமாக கூறு கிடையாது. சோ இது போல சின்ன வயசா இருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒரு வயிறு உபாதைகள், கால்வலி, இந்த மாதிரி விஷயங்களா கொடுக்கும். இவங்க அம்மாவுக்கு இப்ப ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுங்களேன்,
பொதுவாகவே சந்திரன் இங்க நீசமானனால பிரிவினையா கொடுக்கும், அல்லது அம்மாவுக்கு உடல் தொந்தரவா கொடுத்துரும். இவங்க வளர வளர யாருங்க, விருச்சிக ராசிக்காரங்க. அப்ப வந்து அவங்க வேலையில இருப்பாங்க, நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, டீச்சிங் லைன்ல இருப்பாங்க, வக்கீல் துறையில இருப்பாங்க, டாக்டர் துறையில தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவை வந்து அவங்க வந்து மைனஸா இருக்க மாட்டாங்க. புரியுங்க, உடல் ஆரோக்கியத்தை தான் பாதிக்கும். அவங்களுக்கு அம்மாவுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா ஒரு வருமானத்தை கொடுக்கும், கண்டிப்பா வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வக்ரகதி இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்றது பார்த்தா, ஏன்னா விருச்சிக ராசி எப்படின்னா ஒரு 10,000 சம்பாதிச்சிருப்பாங்க, அடுத்த நாளே 10,000 ரூபாய்க்கு செலவும் சேர்த்து வரும். சோ பண வரவும் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பண வரவு உண்டுங்க, செலவு தான். இப்ப வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க, லக்ஸுரி ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவாங்க, சுபகாரியமெல்லாம் இருக்கலாம், திருமணத்துக்கான ஏற்பாடு, ஏன்னா குரு பாக்குறாரு, அல்லது குழந்தை பேரு, அதே போல இந்த டெஸ்ட் பேபி எல்லாம் ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பா டக்குன்னு இந்த குரு பார்வையில ஒரு வருஷத்துல பேபி வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து செலவுகள் சுபகாரியமா இவங்க பண்ணிக்கலாம். இந்த செலவு பண்ணா நமக்கு விரயமாகாது, நல்லதுக்கு தானே செய்யறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இந்த குரு கொடுப்பார், காப்பாத்துவார். கண்டிப்பா சனி பகவான் 4ஆம் இடத்துல ராகுவோட இருந்தாலும் நமக்கு நல்ல விஷயம் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய பார்வை ஒரு பிளஸ்ஸான விஷயத்தை தான் கொடுக்கும். கண்டிப்பா எனக்கு இப்போ வேலை மாற்றம் வேணும், இல்ல இடமாற்றம் வேணும்னா நான் இதை சரியான டைம்ல எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாங்க. தொழில் மாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் வந்து உண்டு. அதான் குலதெய்வத்துடைய அனுகிரகமே உண்டுன்னு சொல்லிட்டேன். ஓகே மேம், இவங்க கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் சொல்லிருங்க. இப்ப கடன் வாங்குறது, லோன் கட்டுறது விஷயத்துல, பணம் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உறவுகள் விலையில கரெக்டா இருக்கணும். ஏதாவது வந்து நம்ம போய் அதை செய்யறேன் இதை செய்யறேன், அல்லது முன்னாடியே மொய் செஞ்சேன் தரல அப்படிங்கிற விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல, உறவுகள் வெளியில ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. கண்டிப்பா மேம், இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் என்ன, எந்த மாதிரி வழிபாடுகள் கோயில்கள் போகும்? வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் தினமும் பாராயணம் பண்ணலாம், கேட்டுட்டு வரலாம். ஒண்ணு, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யணும், ஏன்னா 5ல இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அதே போல காவல் தெய்வம் வழிபாடு, உங்களுடைய தெருவுல இப்ப கருப்பு படத்துலயும் பாத்தீங்கன்னா சிறப்பா, நான் இந்த எல்லையை தாண்டி அங்க வரமாட்டேன் அப்படிங்கிற கதையெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லாம் பாக்கலாம் அந்த படமே, அது கூட ஒரு தாந்திரிகம் தான். அப்ப காவல் கருப்பராயன், கன்னிமாரு, அதே போல இது மாதிரி சங்கிலி கருப்பன், இந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாட்டுக்கு அது என்ன ஆகம விதிப்படி இவங்க சனிக்கிழமை போய் வழிபாடு எடுத்தாங்கன்னா சிறப்பான சக்சஸ் அடைய முடியும். கண்டிப்பா மேம், நீங்களும் அன்புக்காக எதையும் செய்யற விருச்சகமா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி மேம்.